பிரதமர் மோடி ஒரு போராளி என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், பஹல்காம் தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது எனவும் இரக்கமற்றது எனவும் தெரிவித்தார். மோடி ஒரு போராளி எனவும் அவர் எந்த சவாலையும் எதிர்கொள்வார் எனவும் கூறிய அவர், அதனை கடந்த 10 வருடங்களாக நாம் பார்த்து வருவதாக குறிப்பிட்டார். காஷ்மீரில் அமைதியையும் இந்தியாவிற்கு பெருமையையும் பிரதமர் மோடி கொண்டு வருவார் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நீதித்துறை விசாரணை கோரிய பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்துள்ளது. மனு விசாரணைக்கு வந்தபோது தற்போதைய நேரத்தில் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பயங்கரவாதத்தை எதிர்க்க கைகோர்த்துள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற வழக்கினை தாக்கல் செய்வதன் மூலம் பாதுகாப்பு படைகளின் மன உறுதியை குலைக்க விரும்புகிறீர்களா என மனுதாரர்களை வினவிய நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெற ஆணையிட்டனர். வெளிமாநிலங்களில் உள்ள ஜம்மு காஷ்மீர் மாணவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை இருந்தால் உயர்நீதிமன்றங்களை அணுகலாம் எனவும் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் எல்லையில் தொடர்ந்து 7வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. குப்வாரா, உரி மற்றும் அக்னூர் செக்டார்களின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க மற்றும் விரைவான பதிலடி அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் நேற்று ஹாட்லைன் மூலம் உரையாடினர். அப்போது எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறுவது குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கட்சியின் நிலைப்பாட்டிற்கு மாறாக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியினரை காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மக்களுடனான தகவல் தொடர்பில் ஒழுக்கத்தையும் நிலைத்தன்மையையும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் பஹல்காம் தாக்குதல் குறித்து பொருத்தமில்லாத கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பஹல்காம் குறித்து சில காங்கிரஸ் நிர்வாகிகளின் கருத்து சர்ச்சையாகியிருந்த நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் குங்குமப்பூ விலை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. 4 நாட்களில் கணிசமாக உயர்ந்த குங்குமப்பூவின் விலை தற்போது 1 கிலோ 5 லட்சம் ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. இது 50 கிராம் தங்கத்தின் விலையாகும். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவுவதால் வாகா எல்லை மூடப்பட்டது. இதனால் ஆப்கானிஸ்தானிலிருந்து குங்குமப்பூ இறக்குமதி செய்வது தடைப்பட்டது. இதன் காரணமாக 4 நாட்களில் குங்குமப்பூ விலை 10% உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானின் வான் எல்லை மூடப்பட்டதன் காரணமாக இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கு கூடுதலாக வாரத்திற்கு 77 கோடி ரூபாய் செலவாவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றங்கள் நிலவி வருகின்றன. இச்சூழலில் கடந்த வாரம் பாகிஸ்தான் தன் வான் எல்லையை மூடுவதாக அறிவித்தது. இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் சுற்றிச் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து செல்லும் சர்வதேச விமானங்களின் பயண நேரம் ஏற்கனவே இருப்பதை விட சுமார் 1.5 மணி நேரம் கூடுதலாக உள்ளதோடு செலவும் அதிகரித்துள்ளது. டெல்லியில் பள்ளி வகுப்பறைகளில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைத்ததில் 2000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான விசாரணை ஒருபுறம் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஊழல் தடுப்பு பிரிவு புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளது. அதன்படி டெல்லியில் உள்ள 12,748 பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்துடன் கட்டியதில் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முறையான ஒப்பந்தம் மேற்கொள்ளாமல் ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக உள்ள ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக ஊழல் தடுப்பு பிரிவு இணை ஆணையர் மதுர் வர்மா கூறியுள்ளார். புழுங்கல் அரிசி ஏற்றுமதிக்கு 20% ஏற்றுமதி வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. உள்நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரிசி ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
அதன்படி அனைத்து வகை புழுங்கல் அரிசிகளுக்கும் 20% ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புழுங்கல் அரிசியுடன் புவிசார் குறியீடு பெற்ற சில வகை அரிசிகளுக்கும் ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு IPL சீசனில் CSK அணி தொடர் தோல்வியை சந்தித்து புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள போதிலும் தோற்றாலும் தோள் கொடுப்பவர்கள்தான் உண்மையான ரசிகர்கள் என அந்த அணியின் ரசிகர் சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். இந்த டீமை நெக்ஸ்ட் இயர் சூப்பரா செட் பண்ணி இன்னும் ஒரு 5 மேட்ச்ல நல்லா கேமை ஃபோக்கஸ் பண்ணோம்னா டீம் நல்லா ஜெல் ஆயிடும். இன்னும் நம்ம ஆல்மோஸ்ட் வெளியே வரல, ட்ரை பண்ணுவோம். 5 மேட்ச் நல்லா எஃபெக்ட் போடுவோம். கிங்ஸ் 11 பஞ்சாபும் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜெயிக்கும் போது சேர் பண்ண ஃபேன்ஸ் நாங்க கிடையாதுங்க. டீம் தோக்கும் போது பேக் பண்ணி தோல் கொடுக்கணும், அதுதான் ஃபேன்ஸ். டீம் இன்னைக்கு தோக்குதுன்னு எப்பவுமே ஹிஸ்டரியை போய் பாருங்க. CSK பண்ண ரெக்கார்டு, CSK மாதிரி ஒரு கம்பேக் எந்த ஃபேன்சேஸியாலுமே கொடுக்க முடியாது. இப்போ எல்லாம் ட்ரோல் பண்றீங்க நீங்க, தோனி அண்ணனையும் CSKயும் ரொம்ப ட்ரோல் பண்ணி பேசுறீங்க, ரொம்ப தவறு. நீங்க புதுசா கிரிக்கெட் பார்க்க வரீங்க. அவர் பண்ண சாதனையை நினைக்கவே நம்மளுக்கு பல யுகங்கள் ஆகும். தொண்டனாக இருந்து பணியாற்ற தான் தயாராக இருப்பதாக தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி வளர வேண்டும் என்றும் கட்சியில் இருப்பவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலே பாரதிய ஜனதா கட்சி 2026 புரட்சித் தலைவர் நம்முடைய நல்லாட்சி தமிழ்நாட்டை 200 தொகுதியில் வெற்றி பெறுகிற வரலாற்றை நாம் படைப்போம். அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்தது பணிகளை ஆற்றுவோம். என்னை பொறுத்தவரை தொண்டராக இருந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். பத்திரிகை தனியாக அதுக்கு ஒரு கட்டணைக்கு போவோம். நான் இந்த இயக்கம் வேண்டும், இந்த இயக்கம் இந்த மண்ணிலே வளர வேண்டும், இந்த இயக்கத்திலே இருக்கின்றவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும். அப்படி வருகிற போதுதான் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை பீகார் தேர்தலை கருத்தில் கொண்டே மத்திய அரசு அறிவித்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து கோரிவரும் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தும் என்று கருதுகின்றனர். அவர்களால் இந்த விவகாரத்தை முன்னிறுத்தி மத்திய அரசை விமர்சனம் செய்ய முடியாது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் நீண்ட காலத்தில் சாதி அடிப்படையிலான புதிய அடையாளங்கள் தோன்றும் எனவும் இது புதிய அரசியல் உரையாடல்கள், அரசியல் கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் அதிகார சமன்பாடுகளில் மாற்றம் ஏற்படலாம் என்பதும், இந்த கணக்கெடுப்பு தரவுகள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அது ஜனநாயகத்தை ஆழப்படுத்தக்கூடும் என்பதும் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. மத்திய அரசின் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை காங்கிரஸ், திமுக சொந்தம் கொண்டாடுவதை ஏற்க முடியாது என பாமகவின் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மத்திய அரசின் சென்சஸ்க்கும் மாநில அரசின் சர்வேக்கும் உள்ள வித்தியாசம் குறித்தும் அவர் விளக்கமளித்தார். இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதற்கு சொந்தம் கொண்டாடுவது அல்லது திமுக அதற்கு சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் அதாவது சுதந்திர இந்தியாவில் முதலாக ஒரு அரசு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தது இப்பொழுது மோடி அவர்கள் அரசுதான். இவ்வளவு காலமாக காங்கிரஸ் நீங்க ஆட்சி பண்ணீங்களே இந்தியாவை, ஏன் அறிவிக்கல இவ்வளவு காலமா? அடுத்தது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் காஸ்ட் சர்வே தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கணும். இதற்கு பல காரணங்கள் இருக்கு. இப்ப நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, இது எங்களுக்கு தான் வெற்றி. என்ன வெற்றி இதுங்க? யாருக்கு வெற்றி இது? உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சர்வே நாங்க கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு நடத்தணும். இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணும், சென்சஸுக்கும் சர்வேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் எடுக்க மாட்டீங்க? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? தமிழ்நாட்டில் என்னென்ன மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
ஒரு நல்ல ஆட்சி செய்கின்றவர் முதலமைச்சர் யார் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலும் அவங்க என்ன முதல்ல மனசுல வரணும், ஓ தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே நான் அவருக்கு ஏற்ற திட்டங்கள் கொடுக்க முடியும். இப்ப மலை குறவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியுமா? அதுல யாராவது படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்ப இந்த டேட்டாலாம் முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு அவசியம் இல்லையா, விருப்பம் இல்லையா? மத்திய அரசு எடுக்கிற சென்சஸ் மேக்ரோ லெவல் என்றால் ஓரளவுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கேன். தலையை எண்ணிப்பாங்க. தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வன்னியர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கவுண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தேவர்கள் எத்தனை பேர், இப்படிதான் தலை எண்ணுவாங்க. இன்னொன்னு கூட நான் சொல்றேன். ஆனா சர்வே என்பது அதுல டீடைல்டா எடுத்துக்கலாம். இந்த சமுதாயத்தில் என்னென்ன நிலையில இருக்காங்க, ஒன்னு பாப்புலேஷன், ரெண்டு சமூக பின்தங்கிய நிலை. இது ரெண்டும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலை கிடைக்கும். இதுதான் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் விரும்புறாங்க. 1931 சாதிவாரி கணக்கெடுப்பின்படி பிராமணர்கள் மற்றும் ஜாதவ் சமூகத்தினர் அதிக அளவில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புள்ளி விவரங்களை தற்போது பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 1931 எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த இந்தியா முழுவதும் பிராமணர்கள் சுமார் 1.5 கோடி பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அடுத்தபடியாக ஜாதவ் சமூகத்தினர் 1,23 லட்சம் பேர் எனவும், ராஜ்புத் சமூக மக்கள் 81 லட்சம் பேர் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குன்பி சமூகத்தினர் 64 லட்சமாக இருந்ததாகவும், அகிர் சமூகத்தினர் 56 லட்சம் பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கயஸ்தா சமூக மக்கள் 38 லட்சம் பேர் எனவும், குர்மி சமூகத்தில் 36 லட்சம் பேர் இருந்ததாகவும் 1931 சாதிவாரி கணக்கெடுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாணங்களின் அடிப்படையிலான தரவுகளில் பாம்பே மாகாணத்தில் குன்பி சமூகத்தினர் அதிக அளவில், அதாவது 64 லட்சம் பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த மாகாணங்களில் சமர் சமூகத்தினரின் எண்ணிக்கை 63 லட்சமாக இருந்ததாகவும் அப்போதைய சாதிவாரி கணக்கெடுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகார் மற்றும் ஒரிசாவில் கோலா சமூகத்தினர் 34 லட்சம் பேர் இருந்ததாகவும், வங்காளத்தில் கைபர்தா சமூகத்தினர் 27 லட்சம் பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ராஸ் மாகாணத்தில் பிராமணர்கள் அதிக அளவில் இருந்ததாக, அதாவது 14 லட்சம் பேர் என்று 1931 சாதிவாரி கணக்கெடுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மைசூருவில் 13 லட்சம் ஒக்கலிகா சமூக மக்களும், ஹைதராபாத்தில் 12 லட்சம் ஜாதவ் சமூக மக்களும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 2.5 லட்சம் ராஜ்புத் சமூகத்தினர் இருந்ததாகவும், ராஜஸ்தானின் அஜ்மீரில் 35,000 பேர் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகளுக்காகவே கொடைக்கானலுக்கு செல்வதாகவும், மதுரை விமான நிலையத்தில் திரண்டிருக்கும் தொண்டர்களும் ரசிகர்களும் தனது வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் இன்னைக்கு போகிறது ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போகிறேன். கொடைக்கானலில் ஒரு ஷூட்காக போகிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார்பாக வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு ஒரு 1 ஹவரில் நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நான் என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல் அண்ட் see you all. அண்ட் இதை நான் மதுரை ஏர்போர்ட்டில் இந்த மெசேஜ் என்னால் கன்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கேயே நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ. மதுரை விமான நிலையத்திலிருந்து தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என்று சென்னையிலிருந்து புறப்படும் போதே தாவேக தலைவர் விஜய் கேட்டுக்கொண்ட போதும் கூட அவரது கட்சி தொண்டர்கள் யாரும் அதை பொருட்படுத்தவில்லை. மதுரை விமான நிலையத்தில் பெருங்கூட்டமாக திரண்டிருந்த அவர்கள் விஜயை பார்த்ததும் கூச்சலிட்டு ஆர்ப்பரித்தனர்.
அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றதோடு அத்துமீறினர். தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்து செயல்படுவது போலவே தொழிலாளர்களின் வளர்ச்சிக்கும் இலக்கு வைத்து திமுக அரசு செயல்படுவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது சாமானிய மக்களுக்கான சாமானியர் ஆட்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொழிலாளர்களின் அடையாளமான சிவப்பு நிற உடையை அணிந்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவிற்கு வருகை தந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்குள்ள மே தின நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், ஏவா வேலு, மேயர் பிரியா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு தொழிலாளர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். எந்த முதலீட்டு திட்டத்தை தொடங்கி வச்சாலும், எந்த ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டாலும் அப்போ நான் முதல்ல கேட்கறது என்னன்னா, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பீங்க என்று முதல் கேள்வியை நான் இதை கேட்பது உண்டு. இது சாமானிய மக்களுக்காக, சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்கள் கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசு என்பதை, இந்த நாடே சமத்துவபூர்வமாக மாற வேண்டும் என்ற நிலையில்தான் எங்களுடைய லட்சியமாக, கொள்கையாக, இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதனை மனதில் வச்சு தான் அரசு இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தரக்கோரி சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மே 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர், சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை திமுக அரசு பூர்த்தி செய்யவில்லை எனவும், மக்களின் பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அம்மா உணவகங்களை பராமரிக்காமல் இருக்கும் திமுகவை கண்டித்து பள்ளிக்கரணை பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலக கட்டடம் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். திரைப்பட தயாரிப்பு, டிஜிட்டல் உள்ளடக்கம் உள்ளிட்டவற்றின் உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகி வருவதாகவும், இது இந்தியாவில் ஆரஞ்சு பொருளாதாரத்தின் உதயம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் என்ற வேவ்ஸ் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். மும்பையில் 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த், மோகன்லால், ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள பல்வேறு திரைப்பிரபலங்களும் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, இது உலகத்திற்கான உள்ளடக்கத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்கான நேரம் என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் படைப்புகளில் மனித உணர்திறனை பேணுவதற்கு கூடுதல் முயற்சி தேவை என்றார். இளம் வயதினரை மனிதாபிமானத்திற்கு எதிரான கருத்துருக்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர், இந்திய உணவு போல் இந்திய பாடல்களும் உலகளவில் புகழ்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது திரையின் அளவு சுருங்கினாலும் செய்திகளை கூறுவதற்கான இடம் பெரிதாக இருப்பதாகவும் தெரிவித்தார். வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளி திறப்பது குறித்து அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் 104 டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள். அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்தப்போ அது முடிவெடுக்கும். 19 எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுன்னு கூட சொல்லாமல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், பீகாருக்கு அடுத்தது தேர்தல் வர இருக்கின்றது, 5 மாநில தேர்தல் வர இருக்கின்றது. இனி அந்த தேர்தல் காலம் வரும்போது இந்த மாதிரியான பல விதமான அறிவிப்புகளை நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது. அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அது செயல்படுத்த வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 13 சாட்சிகள் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளதாக தமிழக டிஜிபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். ஞானசேகரன் மீதான வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு தொடர்பாக 17 பக்கத்தில் டிஜிபி அறிக்கை கொடுத்துள்ளார். அதில் ஞானசேகரன் மீது ஏற்கனவே 35 வழக்குகள் உள்ளதாகவும் 5 வழக்குகளில் தண்டனை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு விசாரணை செய்து வழக்கு மகிழா நீதிமன்றத்தில் இருப்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் டிஜிபி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த வழக்கு ஜூன் 12ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. கர்நாடகாவில் கார் டயர் வெடித்ததில் ஏற்பட்ட கோர விபத்தில் தமிழக காவலர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து 9 பேர் இன்னோவா காரில் கோவா சென்று கொண்டிருந்தனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டம் கத்ரால் அருகே அவர்களது காரின் டயர் வெடித்ததில் தடுப்புச் சுவரில் கார் மோதியது. இந்த விபத்தில் சென்னையில் கியூ பிரிவு காவலராக பணியாற்றி வந்த அர்ஜுன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 8 பேரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது 2 பேர் வழியிலேயே உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு வட்டார கிரெயின் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கிரெயின் பேரணி நடைபெற்றது. காவல்துறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் இந்த பேரணியை தொடக்கி வைத்தார். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே தொடங்கிய பேரணி திருச்செங்கோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. கட்டண உயர்வு கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் இந்த ஆண்டு பேரணியில் பொக்லைன் வாகனங்கள் பங்கேற்கவில்லை. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. மும்மிடியில் ஆலங்கட்டி மழை வெளுத்து வாங்கியது. திடீர் கனமழை காரணமாக அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 1 மாத காலமாக 107 அடிக்கு குறையாமல் நீடித்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1363 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 2வது நாளாக 107.75 அடியாக நீடித்து வருகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 107 அடிக்கு மேல் உள்ளதால் நடப்பாண்டில் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான முன்னேற்பாடுகளில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 107.75 அடியாகவும் நீரிருப்பு 75.25 டிஎம்சியாகவும் உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 1363 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பிறகான கடந்த 3 மாதங்களில் அமெரிக்காவின் மிகப்பெரும் நிறுவனங்களான ஆல்பபெட், அமேசான், ஆப்பிள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், என்விடியா ஆகிய 6 நிறுவனங்களின் மதிப்பு 2.3 லட்சம் கோடி டாலர் சரிந்துள்ளது. இது 16% சரிவாகும். சீனா உட்பட பிற நாடுகள் மீதான ட்ரம்பின் கடும் வரி விதிப்பால் ஆப்பிள், என்விடியா, அமேசான் ஆகிய நிறுவனங்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகின. அதேபோல ஆல்பபெட், மெட்டா மீது விதிமீறல் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்நிலையில் இந்த நிறுவனங்களின் மதிப்பு கடும் சரிவை சந்தித்துள்ளன. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் 30% நிரல்கள் AI மூலம் எழுதப்படுவதாக அந்நிறுவனத்தின் CEO சத்ய நாதல்லா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நிரல்கள் எழுதுவதில் AI பயன்பாடு அதிகரித்து வருவதாக குறித்து மெட்டா நிறுவன CEO மார்க் ஜக்கர்பெர்க்கும் சத்ய நாதல்லாவும் உரையாடினர். I've always been fascinated by this. I mean, I think the distillation is one of is building an AI and a machine learning. Of the code that is inside of our repo. தங்கள் நாட்டு பாஸ்போர்ட்டை சோமாலியா தடை செய்துள்ளதாக தைவான் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் தைவான் நாட்டினர் சோமாலியாவுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சீனாவின் அழுத்தத்தின் காரணமாகவே சோமாலியா இந்த முடிவை எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தைவான் அரசு இந்த தடையை சோமாலியா உடனடியாக நீக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து பிரிந்த நாடு தைவான். ஆனால் தைவானை தங்கள் நாட்டின் அங்கம் என்று சீனா கூறி வருகிறது. அதேபோல சோமாலியாவிலிருந்து பிரிந்த நாடு சோமாலிலாந்து. தைவான் அரசு சோமாலிலாந்து உடன் நெருக்கமான உறவை பேணி வருகிறது. இதனால் சீனாவும் சோமாலியாவும் தைவான் மீது கோபத்தில் உள்ளன. இதன் நீட்சியாகவே தைவானை தனி நாடாக அங்கீகரிக்காத வகையில் அந்நாட்டினர் தங்கள் நாட்டுக்கு வருவதை சோமாலியா தடை செய்திருப்பதாக கூறப்படுகிறது.
மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முடிவு செய்திருக்கும் மத்திய பாஜக அரசின் அரசியல் கணக்கு என்ன என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. எதிர்வரும் பீகார் தேர்தலை முன்வைத்துதான் இந்த முடிவை பாஜக எடுத்திருக்கிறது என ஒருபுறம் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தாலும், மற்றொருபுறம் இந்த முடிவு பரந்துபட்ட இந்துக்களின் ஒற்றுமையை தக்க வைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் கணக்காகவும் பார்க்கப்படுகிறது. காரணம், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சியில் ஏற்கனவே பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுவிட்டது. அதே சமயம் நிதிஷ்குமாருடன் நெருங்கிய கூட்டணியில் இருக்கும் பாஜகவின் இந்த நடவடிக்கை பீகாரின் பிரதான எதிர்க்கட்சியான தேஜஸ்வியின் ராஷ்டிரிய ஜனதாதளத்துக்கான மைலேஜை குறைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதும் உண்மைதான். RSS மற்றும் பாஜக தொடக்கத்திலிருந்தே இந்து ஒற்றுமையை வலுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளாக OBC மற்றும் உயர் சாதிகளை ஒன்றிணைத்து தேர்தல் வெற்றிகளை பெற்றுள்ளது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் OBC, தலித், முஸ்லிம் அடங்கிய ஒற்றுமை கோட்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கத்துக்கு கடும் சவாலாக மாறியிருக்கிறது. இந்துக்களின் ஒற்றுமை மற்றும் தேர்தல் வாக்கு வங்கி சாதி அடிப்படையில் பிரிந்துவிடக்கூடாது என்பதில் பாஜகவும் RSSம் கவனம் செலுத்தின. இதையடுத்து பாஜக மற்றும் RSS தலைமை இடையே பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றன. பிரதமர் நரேந்திர மோடி, RSS தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இடையே தனிப்பட்ட சந்திப்பும் நடைபெற்றது. இதன் பிறகு அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்துக்களிடையே உள்ள இடைவெளியை குறைத்து பாஜகவுக்கு சாதகமாகவும் அமையலாம் என கருதப்படுகிறது. தொடக்கத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பாஜகவுக்கு சிறு பதற்றம் இருந்தது. ஆனால் தற்போது பல மாநிலங்களில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்புகள் பெரிய அளவில் குழப்பங்களை ஏற்படுத்தவில்லை என்பதை பாஜக கருத்தில் கொண்டது. மேலும் பிரதமர் மோடி OBC பிரிவைச் சேர்ந்தவர் என்பதால் இதற்கான எதிர்ப்பு குறைவாகவே இருக்கும் என பாஜக நம்புகிறது. அதேபோல இந்த நடவடிக்கைக்கு உயர் சாதி மக்களிடையே எதிர்ப்பு கிளம்பலாம் என்ற சந்தேகத்தையும் பாஜக வட்டாரத்தினர் மறுக்கின்றனர். ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு EWS இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர்களின் ஆதரவும் பாஜகவுக்கே நீடிக்கும் என நம்புகின்றனர். இவை தவிர சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதாதளம் போன்ற கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட OBC சாதியுடன் அடையாளம் காணப்படுவதால் ஏனைய பின்தங்கிய OBC சாதிகள் அந்த கட்சிகளுக்கு எதிர்நிலையில் செல்லும் வாய்ப்பையும் பாஜக கணித்துள்ளது. இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐக்கிய ஜனதாதளத்தின் செயற்குழு தலைவர் சஞ்சய் குமார் ஜா, பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்கான முக்கியமான முடிவு என வரவேற்றிருக்கிறார். மேலும் சமூக மற்றும் பொருளாதார சமத்துவ குறைபாடுகளை குறைப்பதற்கும் அனைவருக்கும் நலத்திட்டங்கள் கிடைக்கவும் சாதிகளின் துல்லியமான தரவுகள் இருப்பது அவசியம் என நிதிஷ்குமார் உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிகவும் பிற்போக்குத்தனமான, பின்னுக்கு தள்ளக்கூடிய நடவடிக்கை என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு பாஜகவின் கொள்கை அல்ல என்றும் சில அரசியல் நிர்பந்துக்கு ஆளாகியே பாஜக இந்த கணக்கெடுப்பை அறிவித்துள்ளது என்றும் தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லுவது அது ஒரு முற்போக்கான நடவடிக்கையாக நான் கருதவில்லை. புதிய தமிழகம் கட்சி கருதவில்லை. அதை ஏதோ சில அரசியல் நிர்பந்தங்களுக்கு ஆளாகித்தான் பிஜேபி இதை அறிவித்திருப்பதாக பார்க்கிறோம். இது ஒரு பேக்வேர்ட், இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கையாகவே நான் பார்க்கிறேன்.